இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் கன்னிராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானின் நல்லால நிச்சயம் நல்ல நாளாக மாறப்போகுதுங்க. உங்களுக்கும் முருகப்பெருமான் பிடிக்கும்னா ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலை இந்த முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவாரு. மேலும் கன்னிராசி நண்பர்கள் பொதுவாக நீங்க யாராச்சும் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டா தொணன்னு பேசி தீர்த்திடுவீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே கன்னிராசி நண்பர்கள் எல்லா விஷயத்தையும் முழுமையாக சிந்தித்து செயல்பட தான் விரும்புவீங்க. உங்கள் அதிக சுதந்திரமானவங்க எந்த ஒரு விஷயத்தையும் நீங்களே முயற்சி செய்து பார்க்க வேண்டும் நினைக்கிறீங்க. ஏன்னா உங்கள் இயல்பிலே இது நிறைந்திருக்குங்க. செய்யக்கூடிய வேலையை கச்சிதமாக செய்வீங்க. ஒரு விஷயத்தை முடிவு எடுப்பதற்கு முன்னாடி எல்லா கோணங்களையும் அலசி ஆராய்வீங்க. கன்னிராசி நண்பர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ரொம்பவே ஒரு விஷயத்தை முடிவெடுப்பதற்கு முன்னாடி பல முறை பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டுப்பீங்க. மேலும் மற்றவங்களை அடக்கி ஆளக்கூடியவங்கள்ல, ஆனால் அவங்களை முடிந்தவரை எல்லா விஷயங்களும் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு பொறுப்பேற்று நடத்துவீங்க. மற்றவங்களோட சிறப்பாக செயல்பட வேணும்னு முனைப்பு பிரச்சனை உங்களுக்கு சரி செய்து விட வேண்டும் என்ற எண்ணத்தை இயல்பாக கொண்டிருக்கீங்க. இருந்தாலும் விளையாட்டுத்தனமானவங்கன்னு பிரியமானவங்கன்னு கூட உங்களை பலருக்கு தெரியும். மேலும் உங்களுக்கு அன்பான பக்கத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டு மதிப்பீடு செய்ய விரும்பினா இதே கன்னிராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பானவங்க. அறிவோடு இருப்பாங்க. எதையும் விளக்கமாக கற்பது ரொம்ப பிடிக்கும். சில சமயம் இவங்க நுணுக்கமான விஷயங்களை அடங்கினா ஆணவமாக இருக்கும். ஆனால் அவங்களால் அதை தவிர்க்க முடியாத ஒன்று தான். எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ஆழமாக எல்லாவற்றையும் கேட்பாங்க. நீங்கள் ஏதாவது சிக்கலை மாட்டிக்கொண்டா கூட உங்களுடைய ஆராய்ச்சி மனப்பான்மை பயன்படுத்தி அந்த சிக்கலிருந்து எப்படியாவது பார்த்தீங்கன்னா விடுபடக்கூடிய நபர்னே சொல்லலாம். மேலும் இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இந்த நேரம் கிரகநில அமைப்பில் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்குன்னு தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தாலும் கன்னிராசி நண்பராக இருந்தாலும் மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கோ வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகமும் குறிப்பிட்ட கால இடைவேளையில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறும். அந்த வகையில் தற்போது குருவினுடைய பேச்சு நடந்திருக்கு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் கடக ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரித்திருக்காரு. இதனால் பல ராசினர் வாழ்க்கையில் முன்னேற்றமும் புதிய வாய்ப்பு உருவாகும். அந்த வகையில் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா தொழில், பணவரவு, குடும்ப வாழ்க்கைன்னு திருமண யோகம் போன்ற விஷயங்களில் முன்னேற்றம் உண்டாகும். அதே நேரத்தில் சில விஷயங்களை பொறுமையும் நிதானமும் அவசியம்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன் நம்ம போகுதுன்னு பார்த்தா ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. பெரிய நன்மைகளும் போட்டியில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மேலும் முதல் ஜூன் மாதத்தில் 20 நாட்கள் செவ்வாய் இருப்பதால் கோபம் வேகம் அதிகமாக தான் இருக்கும். பொறுமை நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. முதல் 20 நாட்களுக்கு வார்த்தையில் கோபம் தெரிக்கும். இருந்தாலும் ரொம்ப கவனமாயிருங்க. அது மட்டும் இல்லை, ராசிநாதன் இப்போது உங்கள் இடத்துல 10ஆம் இடத்துல வலுவாக இருப்பதாலையும் 11ஆம் இடத்துல குரு சுக்கிரன் தொடர்பு கொள்வதாலையும் வியாபாரம், தொழில் அபரிவிதமான முன்னேற்றமும் லாபமும் உண்டாகும். அதே போல் உங்கள் தொழில் வியாபாரத்தில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய காலகட்டம் இது. 11ஆம் இடத்துக்கு குரு சுக்கிர பகவான் இணைந்திருப்பதால் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு லாபமாகவும் வெற்றியாக உண்டாகும். அது மட்டும் இல்லை, இப்போது ராசிநாதன் வலுவாக இருப்பதால் சகல விஷயங்களும் சமாளிக்கக்கூடிய யோக அமைப்பு இருக்கு. வெளிநாடு, வெளிமாநிலம், வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த பயணங்கள் மூலமாக நிறைய ஆதாயங்களும் பெறுவீங்க. காதலில் இருந்தீங்கன்னா மன அழுத்தத்திலிருந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறீங்க. ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் ஏதாவது ஒரு சோதனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஜாமீன் கொடுப்பது, பிறருக்கு நிற்பது, கையெழுத்து போடுவது போன்றவற்றை விஷயங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. இல்லைன்னா சிக்கலில் சிக்கக்கூடிய அமைப்பிற்கு பங்குச்சந்தையில் முதல் 20 நாட்களில் முதலீடு செய்யாமல் இருக்க பாருங்க. இல்லைன்னா நஷ்டங்கள் தான் ஏற்படும். வெளிநாட்டில் இருப்பவங்க இந்தியா செல்லக்கூடிய அமைப்போ இந்தியாவிலே செட்டில் ஆகக்கூடிய
அமைப்பு இருக்குங்க. மேலும் கன்னிராசி நண்பர்களுக்கு நீண்ட நாட்களாக வருத்தமாக இருந்த ஒரு காரியம் இப்போதே நிறைவேறப் போகுது. எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாம உடனே பார்த்தீங்கன்னா முடிவு காண துடிக்கக்கூடிய உங்களுக்கு தொடர்ந்து இந்த நேரம் பார்த்தீங்கன்னா காரியத்தையும் செய்ய முன்னாடியே ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டா வெற்றி உண்டு. சாமர்த்தியமான உங்களுடைய செயல் கண்டு மற்றவங்க ஆச்சரியப்பட போகிறாங்க. முக்கிய நபர்கள் அந்தஸ்தில் உள்ளவங்களுடைய நட்பு இந்த நேரத்தில் கிடைக்கும். அதனால் கௌரவமும் அதிகரிக்கும். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை தருங்க. தொழில் வியாபாரம் தொடர்பாக புதிய நபர்களுடைய அறிமுகம் உண்டாகும். அதனால் நன்மைகள் காத்திருக்கு. மேலும் உங்கள் கீழே பணியாற்றுபவங்க சிறப்பாக பணிபுரிந்து உங்கள் நிலையை இனி உயர செய்வாங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா புதிய பொறுப்பு கிடைக்க வாய்ப்புண்டு. சக பணியாளர்கள் மூலம் நன்மை உண்டு. அலுவலகம் மூலம் வாகனம் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். என்றோ செய்த ஒரு செயலை இப்போது பாராட்டு கிடைக்குங்க. திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். குடும்பத்தில் உள்ளவங்களால் வருமானம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் இந்த நேரத்தில் குடும்பம் முன்னேற்றம் அடைய செய்யும். பிள்ளைங்களுடைய நலனில் அக்கறை காட்டுவீங்க. அது மட்டும் இல்லை, பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க ஆச்சரியப்படும் வகையில் சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றியும் பெறுவீங்க. புதிய நட்பு மூலம் மகிழ்ச்சி காத்திருக்கு. அரசியல்வாதிகளுக்கு லாபமான காலகட்டம் இது. எதிர்பார்த்த பண விஷயங்கள் நல்ல முறையில் நடந்து முடியும். மேலிடத்திலிருந்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள உங்களை வந்தடையும். கலைத்துறையினருக்கு புகழ் சேர்க்கும் விதமாக இப்போது வேலை கிடைக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் பணத்தை எதிர்பார்த்ததை விட புகழும் சேர்க்கும் விதமாக அமைய போகுது. மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் உண்டு. விளையாட்டு பொழுதுபோக்கில் ஆர்வம் உண்டாகிடும். எதையும் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் யோசித்து செய்வதும் நல்லதுங்க. இந்த நேரம் நெருக்கடியான பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா தீரப்போகுது. மேலும் பார்த்தீங்கன்னா பணவரத்து பொறுத்தவரை அதிகரிக்குங்க. திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. பயணங்களால் அளவற்ற நன்மைகள் உண்டு. சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபட வேண்டியதாக இருக்கும். மற்றவங்க மேலே பார்த்தீங்கன்னா எந்தவித பாதிப்பு உங்களால் ஏற்படாது. அது மட்டும் இல்லை, உடன் பிறந்தவங்களுடைய உதவி இந்த நேரத்தில் உண்டு. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் இனி தீரும். வழக்குகளும் உங்களுக்கு சாதகமான நிலை உண்டாகும். தொழில் வியாபாரம் முன்னேற்றமாக நடக்கும். லாபமும் அதிகரிக்குங்க. பல வழிகளில் பணவரத்து உண்டு. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வேலைப்பளு குறைவால் மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. எதையோ செய்து முடித்து சாமர்த்தியம் ஏற்படும். எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். குடும்பத்தில் இனி குதூகலமான சூழ்நிலை உண்டு. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அன்பு அதிகரிக்கும். பிள்ளைங்கள் மூலம் இந்த நேரம் பெருமை சேருங்க. உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூட. சுப செலவுகள் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லை, பெண்களுக்கு திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடித்து மன நிம்மதி அடைப்பீங்க. பணவரத்தும் இனி அதிகரிக்கும். மற்றவங்க மேலே இரக்கம் உண்டாகும். அது மட்டும் இல்லை, அரசியலில் இருந்தீங்கன்னா அனைவரையும் அரவணைத்து செல்வீங்க. கட்சி மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழப்போகுது. உங்கள் கோரிக்கை அனைத்து இனி நிறைவேறும். அரசு அதிகாரிகளும் உங்கள் நேர்மையான ஆலோசனையை மதித்து நடப்பாங்க. அவர்களால் உங்களின் செல்வாக்கு தொண்டர்களிடம் உயர்ந்து காணப்படும். அது மட்டும் இல்லை, கலைத்துறையினருக்கு அனுகூலமான திருப்பங்கள் உண்டு. பாராட்டமும் பணமும் உங்கள் உள்ளத்தை மகிழ்விக்கும். சக கலைஞர்கள் நட்புடன் பழகுவாங்க. அவங்களால உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ரசிகர் மன்றங்களுக்கு செலவு செய்து மகிழ்வீங்க. அது மட்டும் இல்லை, இந்த நேரம் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண திட்டமிட்டு படித்து வெற்றி பெறுவீங்க. மன மகிழ்ச்சி ஏற்படுங்க. மேலும் இந்த நேரம் உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திர ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா உத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரம் வீட்டிற்கு தேவையான பொருட்களை தங்கு தடையின்றி கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் சில கசப்பூட்டு சம்பவங்கள் நடந்தாலும் பல நல்ல அனுகூல பலன் உண்டு. எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிச்சிடுவீங்க. உத்தியோகத்தில் பார்ப்பவங்களுக்கு நற்பெயர் கிடைக்கும். மேலதிகாரிகளின் அனுசரணை உண்டு. அரசு சார்ந்த விஷயங்களை பிரத்யோகமான சலுகைகளை பெற முடியாமல் போகலாம். ஆனாலும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு தங்கும் தடையின்றி கிடைக்கும். அரசாங்கம் தொடர்பான காரியங்களை சாதகமான பலன் உண்டு. மட்டும் இல்லை, இந்த நேரம் பார்த்தீங்கன்னா சரக்குகளை நல்ல விலைக்கு விற்க போறீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை உண்டு. புத்திர பாக்கியத்தை அடைவீங்க. நீண்ட காலமாக தடைப்பட்டு வந்த திருமணமும் கைகூட போகுது. பிரிந்து சென்ற பிள்ளைங்க வந்து சேர்வாங்க. இளைஞர்கள் தகுதிக்கேற்ப புதிய பதவிகளையும் அடைவீங்க. அது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அஸ்தம நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பால் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் சேவையில் நல்ல பெயரையும் புகழையும் அடைய போகிறீங்க. உழைப்பிற்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும்.
தனியார் பணியில் இருந்தீங்கன்னா அதிகமான வேலைப்பளுவை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். பங்குதாரர்களிடம் ரொம்ப கவனமாக இருங்க. புதிதாக தொழில் தொடங்க போட்ட திட்டம் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நடந்து முடியும். அது மட்டும் இல்லை, இந்த நேரம் புதிய தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய முயற்சிகளையும் ஆலோசனைகளும் ஈடுபடலாம். வரவு செலவு கணக்கை சரியாக வைத்துக்கோங்க. வாகனங்களை பிரதியோகிக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். நெருப்பு தொடர்பான வேலையில் இருந்தீங்கன்னா சற்று கவனமாக இருங்க. காரியங்களை செய்து முடிப்பதில் தாமதம் ஏற்படலாம். பயணம் செல்ல நேரிடும். பணத்தை நல்ல முறையில் சேமிப்பீங்க. கலைஞர்கள் நல்ல புகழும் பெருமையும் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும். அரசியல்வாதிகள் சமூக சேவை செய்வோர்னு நல்ல செல்வாக்கோடு இருப்பீங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரம் உங்கள் கௌரவம் உயரப்போகுது. விரும்பிய பதவியும் கிடைக்கும். மாணவ மணிகள் சிறப்பான பலனை காண்பீங்க. நல்ல மதிப்பெண்ணும் கிடைக்கும். மேல் படிப்பில் விரும்பிய பாடம் உங்களுக்கு கிடைக்கும். மேல் படிப்பில் விரும்பிய இடத்துல பார்த்தீங்கன்னா சேருவீங்க. வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. கைவிட்டு போன பொருட்களை மீண்டும் கிடைக்கும். உங்களின் பொருளாதார வலிமை கூடும். அதே வேளையில் பொருட்களின் மீது கவனமாக இருங்க. இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. மேலும் உங்கள் வீண் சச்சரவுகள் வர வாய்ப்பு இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலோ கவனமாக இருங்க. அடுத்தவங்க விஷயங்களையோ பார்த்தீங்கன்னா தலையிடாமல் இருப்பது நல்லது. வியாபாரிகள் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்குகளை அரசாங்கத்தின் கெடுபிடியை சந்திப்பீங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டே. பிள்ளைங்க வீட்டில் நிலையை அறிந்து நடக்க போகிறாங்க. சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல பாருங்க. பெற்றோரின் உடல்நலனை ரொம்ப கவனமாக இருங்க. இந்த நேரம் கன்னிராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரம் என்னென்னா, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு செய்து அந்த காரியத்தை தொடங்கினா எந்தவித தடையும் ஏற்படாது. அது மட்டும் இல்லை, ஐயப்பனுக்கு அபிஷேகத்திற்கு நெய் வாங்கி கொடுத்து வணங்கி வர சகல தோஷம் நீங்கும். இழந்த சொத்து மீண்டும் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. இந்த வீடியோ பதிவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய கன்னிராசி நண்பர்கள் நீங்களும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஓம் முருகா போற்றிடும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.